மாண்புமிகு நீதிபதி, ஆம், நான் பேசும்போது நீ என் சகோதரன் என்று நினைத்துக்கொள். சகோதரன் என்றால் ஈராக் நாட்டின் சகோதரன். இந்த மக்களின் சகோதரன். எனக்கு தூக்கு தண்டனை இருக்கிறது. அது எந்த ஈராக் குடிமகனுக்கும் இருக்கக்கூடிய ஒன்று. நான் தூக்கு தண்டனையும் இந்த உலகத்தில் உள்ள எந்த பெரியவரையும் பயப்படுவதில்லை. நீங்கள் என்னை அறிவீர்கள். எனக்கு என் சகோதரனை 1959 இருந்து இன்று வரை யாரும் விளக்கி சொல்ல வேண்டியதில்லை. அதனால் எனக்கு தெரியும் உங்கள் மீது அழுத்தம் இருக்கிறது என்று எனக்கு தெரியும். உங்களிடம் ஏதேனும் குறிப்பிட்ட கேள்வி இருக்கிறதா? ஆம், நான் கேட்க போகிறேன். நான் உங்களுக்கு 30 வருடங்கள் சேவை செய்துள்ளேன். நாம் ஒரு குற்றவியல் வழக்கின் முன் நிற்கின்றோம். இந்த விஷயத்தில் உங்களிடம் கேள்விகள் அல்லது கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்கள். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். என்னை இடைமறிக்காதீர்கள். நான் என்னை பாதுகாக்கவில்லை. நான் உங்களை பாதுகாக்கிறேன். அவருக்கு கோப்புகளை கொண்டு வர அனுமதி உள்ளது. ஆனால் சதாம் ஹுசைன் தன் விருப்பமானதை எழுதுவார். அதை அவர் நினைவில் வைத்துக் கொண்டு நீதிமன்றத்தில் அவரை கொண்டு செல்லும் வரை எழுதுவார். மாண்புமிகு நீதிபதி, நான் உங்களை எதிரிகளுக்கு எதிராக கம்பிகளும் வாள்களுமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் இங்கு சதாம் ஹுசைனை பாதுகாக்கவில்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், சதாம் ஹுசைனின் ஆன்மா அவ்வளவு பெரியது. அதை சதாம் ஹுசைனை கூட பாதுகாக்க முடியாது. உங்களில் யாராவது தொழுகை செய்யாதவராக இருந்தாலும் கூட இந்த நாட்டின் அரசியலமைப்பில் சதாம் ஹுசைன் கையெழுத்திட்ட அரசியலமைப்பாக இருந்தாலும், அவர் அதில் நம்பிக்கை வைத்திருந்தாலும், அல்லது அமெரிக்க ஆலோசகர் இவர்களுக்கு உருவாக்கி கொடுத்த அரசியலமைப்பாக இருந்தாலும், இஸ்லாம் இந்த நாட்டின் மதம். நான் இருமுறை தொழுகை நேரம் பற்றி நினைவூட்டினேன். ஆனால் அதை நீங்கள் புறக்கணித்தீர்கள். இல்லை, புறக்கணிக்கவில்லை. ஆனால் சாட்சி. எப்படி புறக்கணிக்கவில்லை? குறுக்கிட முடியாது. எப்படி உலகங்களின் இறைவன் விரைவாக செய்கிறார்? உலகங்களின் இறைவனின் உரிமையை தள்ளி வைத்து சாட்சியத்திற்கு அனுமதி அளிக்கப்படுகிறதா? முந்தைய அமர்வில் ஜன்னல்கள் இல்லாத அறைகள் பற்றி பேசுகிறார்கள். உங்களை அல்லது வேறு யாரையும் அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல. நான் கேட்டது, இப்போது அமெரிக்க ஜனநாயகத்தில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அறைகளை யாராவது வந்து பார்ப்பதற்காக. ஒரு இகனுக்கு ஏற்பட்ட எந்த வேதனையும் எனது இதயம் அவருக்கு ஏற்படும் வேதனை போலவே வலிக்கிறது. அவரிடமோ அல்லது வேறு எந்த மனிதரிடமோ பயந்து அல்ல. நான் வெறும் கடவுளுக்காகத்தான் செய்கிறேன். இதுவே என் உணர்வு. எந்த ஒரு விஷயமும் அந்த மதிப்பிற்குரியவர்கள் மீது நடந்திருந்தால் அது தவறு. அதை செய்தவர் சட்டப்படி தண்டனை பெற வேண்டும். ஆனால் இது அமெரிக்கா கோரும் 3ஆம் உலக நாடுகளில் ஒன்றில் நடந்தது. இது 25 வருடங்களுக்கு முன்பு. ஆனால் இப்போது என்ன நடக்கிறது? இப்போது சதாம் ஹுசைனில் இருந்து இங்கு இருப்பவர்கள் வரை யாரும் அடிபட்டதில்லை என்றால் இருக்கிறார்களா? அடிப்படவில்லை. அடிப்பட்டதற்கான எந்த குறியும் இன்று வரை இல்லை. இதை நீதிமன்றம் உறுதி செய்ய வேண்டும். மதிப்பிற்குரிய நீதிபதி, இப்போது இருந்தாலும் பிறகு இருந்தாலும். அவர் கேட்டார், நீங்கள் அடிபட்டீர்களா? உங்களிடம் அப்படி ஏதாவது இருந்தால் அதை எழுதி கொண்டு அரசாங்க தலைவரிடம் கொடுங்கள். இல்லை, தயவு செய்து. நான் உங்களிடம் பள்ளி மாணவன் இல்லை. என்னை நான் விரும்பாத ஒரு முறையில் பேச வைக்காதீர்கள். உங்களுக்கும் வேண்டாம், எனக்கும் வேண்டாம், யாருக்கும் வேண்டாம். என்னை இடைமறித்தார். பேசிக்கொண்டே இருந்தார். அவர் அமைதியாக இருக்கவில்லை. ஆனால் அவர் ஒரு கேள்வி கேட்டார். என் பதில் ஆம். அடித்தார்கள். என் உடலின் எல்லா இடங்களிலும் அதன் சுவடுகள் இன்று வரை இருக்கின்றன. ஆம், நம்மை அடித்தார்கள்.
நம்மை அடித்தார்கள், அமெரிக்கர்கள் ஆதரித்தார்கள், நம்மை சித்திரவதை செய்தார்கள். ஒவ்வொன்றாக எடுத்துக்கொள். இந்த மனிதர் எழும்பும் போது சுவரை பிடித்துக் கொள்கிறார், விழுந்து விடக்கூடாது என்று. ஏனெனில் துப்பாக்கிகள் அவரது கழுத்தில் 5வது முறையாக வைக்கப்பட்டிருந்தன. அவரை விழுங்க வைத்தார்கள். ஏன் அவரை விழுங்க வைத்தார்கள்? பரடான் அவரை விழுங்க வைத்தார்கள் என்றால் அவரது காரின் எலும்புகள் வெளியில் தெரிந்துவிட்டன. துப்பாக்கிகளால். நான் வழக்கறிஞராக செயல்படவில்லை. நீங்கள் என்னை அறிவீர்கள். நான் அரசியலிலும் அரசியலுக்கு வெளியிலும் எப்போதும் உண்மையை வெளிப்படுத்துவேன். அதனால்தான் சயோனிஸ்ட்களும் அமெரிக்க அதிகாரிகளும் சதாம் ஹுசைனை வெறுக்கிறார்கள். வெள்ளை மாளிகை மீண்டும் பொய் பேசுகிறது. அது பொய்யானது. உலகில் எண் 1 பொய்யாளர் எல்லாம் வெளிப்படையாக தெரிந்துவிட்டது. ஏனெனில் அவர் ஈராக்கில் இரசாயன ஆயுதம் இருக்கிறது, பயங்கரவாதத்துடன் தொடர்பு உள்ளது என்று சொன்னார். பிறகு அவர் பின்னர் அறிவித்தார் இதெல்லாம் ஈராக்கில் எதுவும் கிடைக்கவில்லை என்று. நான் இன்னும் சொல்ல விரும்புகிறேன். அவர் சொன்னார் சதாம் ஹுசைன் சொன்னது உண்மை இல்லை, பேச வேண்டாம் என்று. சரி, இந்த காயங்கள் எனக்கு ஏற்பட்டது என்பதை நான் 3 அமெரிக்க மருத்துவ குழுக்களின் முன்னிலையில் நிரூபித்துள்ளேன். அவை ஒவ்வொன்றாக வந்தன. குத்துதல். ஒவ்வொரு 35 ஆண்டுக்கும் ஒரு முறையே தலைவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. அப்படி என்றால் ஈராக்கியர்கள் ஒரு பொய்யாளரை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதுதான் அர்த்தம். ஆனால் ஈராக்கியர்கள் பொய்யாளரை ஏற்க மாட்டார்கள். அதனால்தான் இப்போது பொய்யாளர்களை அவர்கள் நிராகரிக்கிறார்கள். ஆனால் சதாம் ஹுசைன் அமெரிக்க ஜனநாயகத்தில் அது இங்கு மகத்தான ஈராக்கில் வெளிப்படையாகிவிட்டது. அவருக்கு புன்னகை கூட தடை செய்யப்பட்டது. இந்த கடிகாரம் என் கையில் இருந்தது. அதை அப்போதே திருடிவிட்டார்கள். அதை பற்றி கேட்க தெரியவில்லை. என் மகள்களில் ஒருத்தி ஓடிப்போனவள் தந்தைக்கு ஒரு கடிகாரம் பரிசாக கொடுத்தாள். அந்த கடிகாரம் தான் இது. சதாம் ஹுசைனுக்கு புன்னகை கூட தடை செய்யப்பட்டது. சிற்காரனிலும் கூட. அவர் மேல் இருந்த துஷ்டாஷாவை நீளமாக கிழித்தார்கள். ஏனென்றால் அவர்களின் பார்வையில் சதாம் ஹுசைனுக்கு அவமானம் செய்ய அவருடைய தன்மையை சிறிதாக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். சதாம் ஹுசைனின் தன்மை உடையால் வருவது இல்லை. இது அவர்களுக்கு வெட்கக்கேடானது. ஆனால் சதாம் ஹுசைனுக்கு இது அவரை சிறிதாக்குவதில்லை, பெரிதாக்கும். குற்றம் சாட்டப்பட்டவர் கேட்கட்டும். அவர் புகார் அளித்தவர்தான். மன்னிக்கவும், புகார் அளித்தவர். அன்புள்ளவர்களே, புகார் அளிப்பவர் மற்றும் சாட்சி அளிப்பவர் ஒப்பீடு செய்யட்டும். நான் புஷை கொண்டது இல்லை. மாநில நீதிபதி இங்கே காக்கோ தத்துவம் பேசுகிறார். அவர்கள் சிரிக்கிறார்கள், திட்டுகிறார்கள். அந்த நிலைமையில் பத்ரான் குரங்குகளின் கூட்டம் சிரிக்கிறது. ஏனெனில் சிங்கத்திற்கு முக்கியமில்லை. ஒரு குரங்கு மரத்தின் மேல் இருந்து அவனை பார்த்து புன்னகை செய்தாலும் சரி. அதனால் அமைதியாக இரு. முள்ளம்பழக்குழிகள் அவற்றை நரி கொண்டு வர முடியாது. இதுதான் குமிழிகள். ஐயா, அவர்களில் ஒருவர் என்று நினைக்கிறேன். நாம் இங்கே முறையிடுவதில் எங்கள் மகத்தான கட்சி கேட்டார். இரத்தம் கொட்டும் என்று, அதை இரத்தம் கொட்டும் என்று விவரித்தார். எனது கட்சி இப்படி சொல்வது, அதற்கும் நான் அதன் தலைவராக இருப்பதும். நான் மக்களின் தலைவராக இருப்பதில் பெருமை கொள்கிறேன். நான் எங்கே இருந்தாலும் யார் என்னை எதிர்க்கிறார்களோ அவர்கள் இங்கே வந்து என்னை விசாரிக்கிறார்கள் என்றால் அது எனக்கு முக்கியமில்லை.
என்னுடைய கருத்து எகிப்தியர்கள் சொல்வது போல தூக்கி எறி. அவரும் அவன் பலதீனமான அமைப்பும் புஷ் உட்கார்ந்து என்னை விசாரித்தாலும் எனக்கு முக்கியமில்லை. அவனுடைய நாற்காலிக்கும் தூக்கி எறி. அவனுக்கு முன்பு இருந்த அவருடைய அப்பாவுக்கும் கண்களில் தூக்கி எறி. இந்த அறிக்கையில் கடுமையான காட்சிகள் உள்ளன. பார்வையாளர்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம்.